Dr. Prakash, you wanted in the casualty ward urgently. Dr. Vidya, please report gynecology immediately. Dr. Venugopal, report to the OT immediately. என்னாச்சு சார்? அங்கிள் 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 என்னாச்சு? அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு? ரொம்ப வலிக்குது அங்கிள் என்ன பண்ணுது சொல்லுங்க. உங்களுக்கு என்னாச்சு அங்கிள்? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் இப்பவே டாக்டர் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். என்ன குணால் சொல்லு, நான் லஞ்சுக்கு வரணுமா? குணால் குணால் என்னாச்சு சொல்லு. ஏசிபி ஏசிபி ஹலோ குணால், என்னாச்சு? ஒரு மர்டர் கேஸ் எழுதிக்க. மர்டரா? யாரோட மர்டர்? எங்க நடந்தது குணால்? என்ன விஷயங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னோட கொலை. என்ன? டாக்டர் சார், அவருக்கு உடம்பு குணமாயிரும்ல? செஸ்ட்ல ரொம்ப பெரிய பிரஷர் ஏற்பட்டதால ஹார்ட்ல ரொம்பவே பிரஷர் பில்டப் ஆயிருக்கு. பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் தடப்பட்டிருக்கு. ஐ எம் சாரி டு சே பட் பேஷண்ட் இஸ் இன் சின்சியர் கோமா. ஆனா டாக்டர் சார், அவருக்கு நினைவு திரும்பிடும்ல? ஆக்சுவலி இத பாருமா, எல்லாம் சரியாயிடும். டாக்டர் கொஞ்சம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரி, பேஷண்ட் இப்போ கோமால இருக்காங்க. அவர் பிழைக்க வாய்ப்பு இருக்குல்ல? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் 2-3 days ஆர் 2-3 hours. குணால் கோமால இருந்து கண்முழிப்பார்னு எனக்கு தோணவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் என்ன சொன்னாரு? சவிதா, டாக்டர்ஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாருமா, உண்மையை சொல்லணும்னா குணாலோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நீ மனசு விட்டுறத, எல்லாம் சரியாகும்னு நம்புவோம். இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் அவரை கவனிக்காம விட்டுட்டேன். இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை. இங்க பாரு, உனக்கு நல்லா தெரியும் குணால் இத்தனை வருஷமா கிரைம் ஜேர்னலிஸ்டா இருக்கா. இதெல்லாம் அவனுக்கு பழகின விஷயம்தான். எனக்கு அவனை எவ்வளவு வருஷமா தெரியும். எப்போ ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருப்ப. ரொம்ப நாள் கழிச்சு போன வாரம் தான் என்ன பார்க்க வந்தா.
டேஸ்ட் பண்ணி பார்த்தா நீ கரெக்டா பண்ணிருக்கே இல்லையா? சீக்கிரம் வாப்பா, பசிக்குது. சும்மா ஒவ்வொன்றுத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றதை நிறுத்து, சரியா? நான் வேற உன்னை சாப்பிடணும்னு சொன்னேன். அப்ப எல்லாம் கரெக்டா இருக்கணுமா இருக்கணும் இல்லையா? சொல்லு. உட்காரு உட்காரு, முதல்ல உட்காரு. நல்லா இருக்கு. நீ சிஐடியில் இருந்தா கூட நல்லாவே சமைக்கிறப்பா. சரி சொல்லு, நீ இப்ப எந்த சூடான செய்தி பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருக்க? அட உன்னோட கேஸ் தான். அந்த பொண்ணை பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்கல்ல. ஓ, ஒரு வாரம் வெயிட் பண்ணு, உனக்கு உன்னோட கிரிமினல் கிடைச்சிடுவான், எனக்கு என்னோட ஸ்டோரியும் கிடைச்சிடும். பிரமாதம். அப்ப உனக்கு பெருசா ஏதோ கையில கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட குரு, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் என் கையில ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. அப்படியா? சொல்லு. சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். இல்ல 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 இல்ல, இது டென்ஷனால நடக்கல, அது எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு காரணம் டென்ஷன் இல்ல, வேற என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா குணால் சார் எந்த ஸ்டுடியோல வேலை பார்க்கறாருன்னு? அவர் வேலையை பத்தி வீட்ல எதுவுமே பேச மாட்டாரு. ஆனா இப்பெல்லாம் கொஞ்ச நாளாவே டென்ஷனாவே இருந்தாரு. அவர் ஏதாவது விஷயம் பேசும்போதோ இல்ல யார்கிட்டயாவது போன்ல பேசும்போதோ கேட்டிங்களா? அவரு யார் கூடயே போன்ல பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். தீமாக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாரு. அதுதான் எல்லா பிரச்சனையும் பண்ணுச்சுன்னு சொன்னாரு. அதோட இப்ப அவரோட மூளைக்கு பிளட்டே போகாம நின்னுடுச்சு. ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ? இல்ல பூர்வி, மூளைக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது நிச்சயமா வேற ஏதோ ஒண்ணு, அது எனக்கு நல்லா தெரியுது. இதுக்கு எங்க பதில் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். குணால் எந்த ஸ்டோர்ல வேலை செய்யறாருன்னு நீங்க அவர்கிட்ட கேட்டது இல்லையா? சார், இவ்வளோ பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரே டயத்தில் நிறைய கம்பெனியில் வேலை செய்வார். எந்த ஸ்டோரி நல்லா இருக்கோ அதை வித்துருங்கன்னு சொல்லுவார். ஏன்னா எனக்கு தெரியும் சார், குணால் சார் சின்ன ஸ்டோரிலாம் வேலை செய்ய மாட்டார். எப்போ கொண்டு வந்தாலும் பெரிய ஸ்டோரி தான் கொண்டு வருவார். சென்சேஷனல் ஸ்டோரி சார். குணாலோட கேபின் அங்க இருக்கு. இங்கே இருக்கு சார், வாங்க. வாதயா, என்னல்ல இப்படி செதறி கொடுக்க? தயா, அன்னைக்கு வந்து குணால் என்கிட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸோட லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு இப்போ இருக்கிற டவுட் என்னன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கேஸுக்கும் இவனுக்கும் ஏதாவது... சார், அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்ல? சரி, ஒண்ணு விடாம நல்லா சர்ச் பண்ணுங்க. சார், இங்க பாருங்க. இந்த பேஜ்ல வித்தியாசமான சிம்பிள்லாம் இருக்கு, பாருங்களேன். குணால் சீக்ரெட்டான விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி கோட் வேர்ட்ல தான் எழுதி வைப்பான். அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்ப யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இவ என்ன பண்ணிட்டு இருந்தா, யார் பின்னாடி போனா? இந்த டைரியில இவரு தனியா மார்க் பண்ணி வச்சிருக்காரு. இது 2016ஓட டைரி. தயா, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பங்கஜ், இங்க இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் எடு. ஒரு பில்லு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. மொத்தத்தையும் பீரோவுக்கு கொண்டா. அப்படி இவ என்னதான் பண்ணிட்டு இருந்தா? அக்யூபஞ்சர் கிளினிக். இத பாத்தியா தயா? டாக்டர் தீரேந்தர், அக்யூபஞ்சர் கிளினிக். அப்ப குணால் வைஃப் சொன்னது உண்மைதான். குணால் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்திருக்கான். அதனாலதான் இந்த அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்கான். எதை பத்தி டென்ஷனா இருக்கும்? அதுக்கான பதில
நமக்கு டாக்டர் தீரேந்தரால தான் சொல்ல முடியும். அவர் வந்தது உண்மைதான், ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்காக இல்ல. அவர் சீயை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாரு. யாரு? யாரும் இல்ல, என்ன சைனீஸ்ல எனர்ஜியை சீன்னு சொல்லுவாங்க. ஆனா குணால் சார் எதுக்காக இதை தெரிஞ்சுக்க விரும்பினாரு? அவர் அக்குபஞ்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரல, டிமார்க்கை பத்தி தெரிஞ்சுக்க வந்தாரு. டீமாங்கா? அட டிமார்க் இல்லப்பா, டிமார்க். டிமா? அவரு இப்போ அடிக்கடி ஒரே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருந்தாரு, திமாக். சவிதா கூட சொல்லிட்டு இருந்தாங்க அவர் ஏதோ டீமன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு. ஒருவேளை அவங்க திமக்கு தான் அப்படி சொன்னாங்களோ? இந்த தீமக்னா என்னங்க? சாதாரணமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பாடியில ஹார்ட், பிரெயின், லிவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கும். அக்குபஞ்சருக்கு வேற, டிமாக்குக்கு வேற. அக்குபஞ்சர்ல பாயிண்ட்ல ப்ரெஷர் அதிகமாக்குறதுனால வியாதியை சரி பண்ண முடியும். அதே டிமாக்ல அந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் பண்றதன் மூலமா வியாதியிலையும் விழலாம், உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு. டிமாக்க டச்சிங் டெத்துன்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் ப்ரூஸ்லி கூட இதால தான் இறந்தாருன்னு கூட சொல்லுவாங்க. ப்ரூஸ்லியா? உங்களுக்கு இந்த டிமக்க தெரியுமா? இல்ல, ஆனா எனக்கு ஒரு டிமாக் எக்ஸ்பர்ட் தெரியும், சாலின் குங்ஃபு மாஸ்டர். அவரை வேணா போய் பாருங்க. ஹுஷ் 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 ஹுய் 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 ஹோ ஹுஷ் ஹுய் ஹோ ஹுய் ஹுய் ஹுய். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் அவுத்கரிஷா? ஆமாம், சொல்லுங்க. நாங்க சிஐடி. உங்க கூட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு குணால தெரியுமா? குணாலா? கிரைம் ஜேர்னலிஸ்ட். இப்போ அவர் கோமால இருக்காரு. கோமாவா? எப்படி? ஹார்ட் ஸ்டாப்பேஜ், அதாவது பிரெயினுக்கு சரியா பிளட் ஃப்ளோ ஆகல. ஓ மை காட். அப்படின்னா குணால் சார் சொன்னது சரிதான். அவர் என்ன சொன்னார்னா, யாரோ ஒருத்தர் திம்மக்கை பயன்படுத்தி ஜனங்களை கொல்றாங்கன்னு. அப்போ அவர் சொன்னதை நான் நம்பவே இல்லை. ஏன்? திமாக் ஒரு 1000 வருஷம் பழமையான கலை. இந்த கலையை ஜென்ரேஷனுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டால் கூட இந்த கலையை கற்றுக்க முடியாது. உங்களுக்கு இது தெரியுமா? தெரியாது. மொத்த இந்தியாவிலையும் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அவ்வளோ ஈஸி இல்லை. நிச்சயமாக யாரோ ஒருத்தர் திம்மக் ட்ரிக்ஸை பயன்படுத்தி குணால் பாடியில் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை போட்டிருக்காங்க. அந்த சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது ஒரு மாதிரியா இருக்குமே அது. சி சி. ஒரு குங்ஃபு எக்ஸ்பர்ட்டால் காற்றுலேருந்து யாங் எனர்ஜி, பூமியிலேருந்து இங் எனர்ஜியை எடுத்து ரெண்டத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி மொத்த ஃபோர்ஸையும் பயன்படுத்தி எதிரில் இருக்கிற பாடியில் செலுத்துவாங்க. அதுவும் டெத் பாயிண்ட்ல. சாரி, மன்னிச்சிருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ சைனீஸ் படம் மாதிரி இருக்கு. சாருக்கு என்னாச்சு? என்னாச்சு சார்? இதுதான் ப்ரூஸ்லி மூவ். அட, அவருக்கு என்னமாச்சு சொல்லு. என்னாச்சு அவருக்கு? ரிலாக்ஸ். 1 or 2 மினிட்ஸ்லேயே இவருக்கு சரியாகிரும். சார், கையை இறுக்கமா மூடுங்க. சார். ஏய், ஒண்ணே மாஸ்டர், எப்படியாவது குணப்படுத்துங்க ப்ளீஸ் மாஸ்டர். ப்ளீஸ் ப்ளீஸ், எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ் மாஸ்டர். சாரி சார். இது எவ்வளோ டேஞ்சரஸ்னு காட்டத்தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். சரி, இந்த திம்மக்கோட எஃபெக்டை எப்படி ரிமூவ் பண்றது? அதாவது எப்படி? சரியான நேரத்தில் சரியான பாயிண்ட்ல கம்ப்ரெஸ் பண்ணி அவங்க பாடியில் இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் வெளியேற்றணும். அப்புறம் சரியாயிருவாங்க. இல்லைன்னா பிழைக்கிறது கஷ்டம். அண்ணே,
இங்க பாருங்க அண்ணே, டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். இவரு இனிமே கண்ணை முழிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. ஏதாவது பண்ணுங்க. எப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம்? இதோ பாருமா, கொஞ்சம் அமைதியாரு. உட்காரு உட்காரு உட்காரு. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். டாக்டர் ஒரு நிமிஷம். என்னாச்சு? ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க. உங்களால ஏதாவது செய்ய முடியும் இல்லையா? ஏசிபி சார், நாங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிட்டோம் சார். இஸ் சிங்கிங் மேக்ஸிமம் 24 hours. ஐ எம் சாரி. இல்ல டாக்டர், நீங்க எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 6 ப்ளீஸ். மிஸ்டர் குணால், எனக்கு அவரை பார்க்கணும். குணாலா? ஆமா, நீ யாரு? அமிஷா. உனக்கு குணால் தெரியுமா? அஃப்கோர்ஸ், அவர் என்னோட மென்டார், என்னோட குரு. இண்டிபெண்டா வாழ எனக்கு கத்து கொடுத்ததே அவரு தான். அதுவும் சொந்தமா உழைச்சு. குணால் சார் மட்டும் என்ன கைட் பண்ணாம இருந்திருந்தா நான் இப்படி தைரியமா இருந்திருக்க மாட்டேன். அமிஷாவா? நீ எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சிருக்க, அதுவும் பிரெயில்ல? ஆமா. பிரெயிலா? ஆமா அபிஜித், பிரெயில். குணா எல்லா கோட் வேர்டையும் பிரெயில் லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருக்கோம். சார், பொதுவாக பிரெயில் டாட்ஸில் எழுதுவாங்க, அதுவும் ஸ்பெஷல் பேப்பரில். ஆனால் குணால் சார் டைரி ரொம்பவே பிளைனாக இருக்கே சார். இட்ஸ் சிம்பிள். அதில் சில டாட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் சில சிம்பிள்ஸ் இருந்துச்சு. அது எப்படி சார் பிரெயில் ஆகும்? அது கொஞ்சம் பொறு சொல்ற. பங்கஜ், நீ ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துட்டு வா. அமிஷா, நீ வா. பொறுமை. எஸ் சார். ஆமாம் சார், பிரெயில் தான் போல. இப்போ அமிஷா சொல்லுவா இதுல என்ன எழுதி இருக்குன்னு. அமிஷா, சொல்லுமா. ஆர் ஆர் ஏ ஏ ஜே ஜே டி இ இ பி என் ஐ எம் இ இ பி ஆர் ஏ என் ஏ அப்புறம் வி வி. ராஜ்தீப், நிமித், அப்புறம் பிரணவ். நிச்சயமா. இந்த 3 பேர் யாரா சார் இருக்கும்? இந்த 3 பேரை மட்டும் எதுக்காக டைரியில நோட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அபிஜித், எனக்கு என்னமோ இந்த 3 பேரோட பேரையும் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. எங்கேயா இருக்கும்? பங்கஜ், நீ ஒரு வேலை பண்ணு. இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணு. இந்த 3 பேரோட பேர் அதுல இருக்கான்னு பாரு. சார், என் வேலை முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுறீங்களா? நான் குணால் சாரை பார்க்கணும். பட் அமிஷா, எங்க எல்லாரும் சார்பாவும் தேங்க்யூ வெரி மச். நீ மட்டும் இல்லைன்னா இந்த கோடை எங்களால டீகோட் பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ. பொறுவே, நீ அமிஷாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் குணால மீட் பண்ண வை. தேங்க்யூ அமிஷா. ஸ்டிக்க கூட சார். யா. சார், என்ன? நம்மளோட ரெக்கார்ட்ல இந்த மாதிரி எந்த பேரும் இல்லையே சார். எதோ ரெக்கார்ட்ல பேரு இல்லையா? அது எப்படி இல்லாம போகும்? இந்த பேரை நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இந்த பேர் இருக்கு. 100% என்னால் உறுதியா சொல்ல முடியும். எஸ்,
ஜுவினல் கிரைம், சிறுவர் சீர்திருத்த பள்ளி. மைனர் கிரிமினல் லிஸ்ட்ல செக் பண்ணு. சார் இந்த லிஸ்ட்ல கிரிமினல் நேம்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க சார். சார் கிடைச்சிருச்சு சார். ஜூனியல் கேஸ்ல இங்க 3 பேரும் இருக்கு சார். ராஜ்தீப், பிரணவ், அப்புறம் நிமத். ஜுவினைல் ஹோ. இந்த ராஜ்தீப், நிமித், அப்புறம் பிரணவ், இந்த 3 பசங்களையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்தாங்க. ஏதோ ஒரு பொண்ணோட பிரச்சனை, ரொம்ப பெரிய கேஸ் சார் அது. கேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? சார் 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கேஸ் சார் அது. நான் இங்கே வந்து 2 வருஷம் தான் சார் ஆகுது. எனக்கு முன்னாடி இருந்த இன்சார்ஜ் தான் அந்த கேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அந்த இன்சார்ஜ் எங்க, அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? சார் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சரி, அதை விடுங்க. அந்த 3 பசங்களை பத்தி யாராவது பேசியிருப்பாங்கல்ல, அத நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அவங்க 3 பேர் கூட ஏதோ ஒரு பொண்ணு இருந்திருக்கா சார். அவங்களுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 6 மாதம் அவங்க இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2011-12 அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. சரி, வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? சார் இவங்க 3 பேரை தவிர இன்னொரு பையனும் இருந்தான் சார், இஷான் அவன் பேர். அந்த பையனும் அவன் கூட இருந்தான். என்னமோ நடந்திருக்கு சார். என்ன நடந்தது? அது எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, அந்த பொண்ணோட பேர் என்ன? அந்த பொண்ணோட பேர் ஞாபகம் இல்லை சார். ஆனால் அந்த பொண்ணு தான் இந்த கேஸில் மெயினே. அபிஜித், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு தான் மெயின் ஆளு. பொறுவே, குணால் இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா? அவனை தேடி இவன் எதுக்காக இங்க வந்தா? நிதி, நீங்க We are CIDs. எங்களுக்கு தெரியும் நீ இங்கே தான் வருவேன்னு. ஆமா, மும்பை வரும்போதுல நான் இங்க வருவேன். ஏன்னா இஷான் இல்லைனா என்னோட வாழ்க்கையே வேற மாதிரியா இருக்கும். இந்த இஷான் உன்னோட ஃப்ரெண்டா இல்ல ரிலேட்டிவா? இல்ல, ரிலேட்டிவ் இல்லதான். இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது 5 நிமிஷமா இருந்தாலும் அந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே அவன் எனக்கு மிகப்பெரிய ஃபேவர் பண்ணியிருக்கான். என்னால் அதை எப்பவுமே ஈடுகட்ட முடியாது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இந்த பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா? ராஜ்தீப், நிமித், அப்புறம் பிரணவ். ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்கள போய் நான் எப்படி மறப்பேன்? எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் காலேஜ்க்கு போயிட்டு இருந்தேன். நான் லேட்டாக போனேன். ஆட்டோ, ஏய் இறங்க. ஏய் இறங்க. ஏய் வெளிய வா. வெளிய வா. வெளிய வா. வெளிய வாங்கறல. சொல்றல்ல, வா சீக்கிரம் வா. வா. என்ன பண்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வா வா. என் கையை விடுங்க முதல்ல. அடிக்கிறப்பா. டேய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஓஹோ, ஆட்டிட்யூடா. இஷான் தனியாலாம் அவங்க எல்லாரையும் சமாளிச்சான். அதுவும் எனக்காக. என்ன பிரச்சனைங்க? ஏய் ஹீரோ நில்லு. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா இங்க போயிடு. இல்ல போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். உன்ட சும்மா விட மாட்டேன்டா. போடா ராஜ், அவனை விட மாட்டேன். விடு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா. Hey, are you okay? Yeah, I'm fine. By the way, I'm Ishan. I'm Nidhi. Thank you. It's Thank okay. you so much.
அவனுங்க 3 பேரும் இஷானை கண்டுபடி அடிச்சாங்க. இன்னைக்கு என்னாலதான் இஷான் கோமால இருக்கான். என்னாலதான் இவன் இந்த நிலைமையில இருக்கான். ஆனா அவங்க 3 பேருக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல. ஆனா அவங்க 3 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கல்ல, தண்டனை கிடைச்சதுல? கிடைச்சது, அதுவும் சில மாசத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக அவங்க அப்ராட் போயிட்டாங்க. சரி, இப்ப அவங்க 3 பேரும் எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்ராட்க்கு போனாங்கன்றத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். இஷானை பார்க்க உன்னை தவிர வேற யாராவது வருவாங்களா? வருவாங்க. இஷானோட டேட் ரெகுலரா வருவாரு. ஆனா கொஞ்ச நாளா அவரும் வரல. அவரை தவிர வேற யாரும் வர மாட்டாங்க. ஆமா, இவனோட அட்ரஸ் என்ன உனக்கு தெரியுமா? தெரியும். பூர்வி, ஃப்ரெடி சார். சார் சார் 3 பேரோட சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைலையும் நான் பார்த்துட்டேன் சார். இங்கே பாருங்க, இந்த ராஜ்தீப், இந்த நிமித், இவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. என்ன? ஆமாம் சார், நீங்களே பாருங்களேன். இவங்களோட ப்ரொஃபைலில் கண்டோலன்ஸ் இருக்கு. இந்த ராஜ்தீப் 20 நாளுக்கு முன்னாடியே மும்பைக்கு வந்திருக்கான் சார். திடீர்னு இவனுக்கு ஹார்ட் ஸ்டாப்பேஜ் ஏற்பட்டதுனால இவன் மும்பைக்கு வந்திருக்கான். அப்புறம் இந்த நிமித் சார், இவன் 10 நாளுக்கு முன்னாடி இவன் மும்பைக்கு வந்தான். இவன் பிரெயின் ஆமரேஜால இறந்து போயிருக்கான் சார். அது நடந்த கொஞ்ச நாள்லயே குணால அட்டாக் பண்ணிருக்காங்க. நிச்சயமா இது எதர்ச்சியா நடக்கல. ஒருவேளை குணால் சாருக்கு இது நேச்சுரல் டெத் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கலாம். திமாக்கால செத்துருக்காங்கன்னு. ஆமா சார், அவங்க 2 பேரையும் கொன்னது யாருன்னு ஒருவேளை குணால் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. உண்மையா யார்கிட்ட சொல்ற போறாருன்னு அவரை அட்டாக் பண்ணிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பிரணவ் என்னானா? சார், அப்படின்னா அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆனால் சார், இவங்களை கொல்றது யாரு சார்? சரி, ஈஷானும் அவனோட அப்பா கௌதமும் இங்க தானே குடியிருந்தாங்க? ஆமா சார். அவங்க கேரக்டர்ஸ் எப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், 2 பேருமே மனசளவுல ரொம்ப நல்லவங்க. எஸ்பெஷலி கௌதம் சார். நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். மேடம், கௌதம் ஆர்மி ஆபீசரா? ஆமா சார், அதனால தான் அவர் ரொம்ப டிசிப்ளினா இருந்தாரு. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு, கெடுதல் நடக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் அவரோட பையனும் அதே மாதிரி தான். சரி, கௌதம் இப்ப இங்க இருக்கிறது இல்ல, அவரு எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல சார், அவர் மகனை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு. அவரால் அவரை கண்ட்ரோல்ல பண்ணிக்க முடியல. ராத்திரியெல்லாம் அவர் தூங்காம கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் அவர் எங்கேயோ போயிட்டாரு, திரும்பி வரவே இல்ல. குங்ஃபு கோர்ஸ் சைனா சார். சார், இந்த கௌதம் குங்ஃபு கோர்ஸ் மாஸ்டர். சைனா சவு டெம்பிள்ல அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணிருக்கான் சார். சார், அவர் ரொம்ப வருஷமா மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஏரியா பசங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஆட்டம் சுடு பிடிக்குது. மொத்த வீட்லயும் ஒரு போட்டோ கூட கௌதமோடது இல்ல. அதான் எனக்கும் புரியல. அபிஜித், திம்மக் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட், அது வேற யாரும் இல்ல, கௌதம் தான். கௌதம் இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அவன் எதுக்கு ராஜ்தீப்பையும் நிமித்தியும் கொண்டான்னு. எல்லாரையும் சோஷியல் ப்ரொஃபைல்ல ஃபாலோ பண்றான் சார். யாரு எங்க எப்படி இருப்பாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். குணால் சார் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனேயே அவர் நிதியை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வருவாருன்னு தெரிய வரும்போது அவரையும் பிடிச்சு அட்டாக் பண்ணியிருக்கான். இப்போ எல்லா விஷயமும் தெளிவாயிடுச்சு. நாம தேடுற அந்த கொலைக்காரர் வேற யாரும் இல்ல, அந்த கௌதம் தான். கௌதம் சார், பிரணவ் லைஃப் இஸ் இன் டேஞ்சர் சார். கௌதமை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். நான் எப்போலேருந்து கேட்குறேன், நீங்கள் யார்? என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? சிஐடி எல்லாம் உனக்கு தானா தெரிய வரும். ரொம்ப ஆட்டாதரா பாரு.
இவன் சொன்னா கேட்க மாட்டான். இத பாரு பிரணவ், நாங்க எப்படியாவது அந்த கௌதம பிடிச்சே ஆகணும். சோ நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ செய். உனக்கு எதுவும் ஆகாது. 24 ஹவர்ஸும் சிஐடி ஆபீசர்ஸும் கூடவே இருப்பாங்க உன்னோட ப்ரொடெக்ஷனுக்கு. புரிஞ்சுதா? பிரதர், இங்கேயும் அங்கேயும் வேடிக்கை பார்க்கறத நிறுத்திட்டு ஒழுங்கா நில்ல. முதல்ல பாக்கெட்ல இருந்து கையெடு. எடு. நீ உன்னோட சோஷியல் ப்ரொஃபைலை டெய்லிக்கும் நீ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நீ எப்போ ஜாகிங்லாம் போன, எந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ட, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். புரிஞ்சுதா? ஆனால் நான் ஏன் அப்படி பண்ணும்? என்ன கௌதம் உன்னை கொல்ல பார்க்குறான். நீ எங்கே இருக்கன்னு தெரிய வந்த உடனே உன்னை அட்டாக் பண்ண வருவான். நாங்களும் அவனை ஈஸியாக பிடிச்சிருவோம். ஆனால் இந்த கௌதம் யாரு? என்ன எதுக்காக கொல்ல ஆசைப்படணும்? உனக்கு எல்லாம் தெரியும். சும்மா குழந்தை மாதிரி நடிக்காத, சரியா? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. அதோட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உன்னோட ப்ரொஃபைலை நீ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் கௌதமுக்கு தெரிய வரும் உன்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை பத்தியும். எங்களை பொறுத்த வரைக்கும் கௌதம் வேணும். அவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். சார், ஜாகிங் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சார். இது வரைக்கும் ஒருத்தனும் வரலையே. கண்ணை திறந்து தானே எக்ஸசைஸ் பண்ண? ஆமா சார், ஆமா. தூங்கல? இல்ல சார். சரிப்பா, கண்ணை திறந்து நல்ல கவனமா சொல்லுதையா? இல்ல சார், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிளியரா இருக்கு. அபிஜித், இது வரைக்கும் ஒன்றும் கண்ணில் படல. டேய் குண்டா, உடைஞ்சிர போறடா. ஒர்க் அவுட் பண்றா. இங்க பார், நான் பண்ற மாதிரி பண்ணு. ஆக்டிங்கோட சேர்த்து எக்ஸசைஸும் பண்ணணும்னு சார் சொல்றாரு. புரியுமா இல்லையா? ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்ய முடியாது. நான் என்ன பண்ணணும்னா அதான் பண்ணுவேன். ரெண்டு பயில்வானுங்களா, வேலையை பாருங்கடா. என்ன கொல்லாம விட மாட்டான் போல இருக்கே. பதினஞ்சு ரவுண்டு நான் அடிச்சிட்டேன் சார். ரொம்ப தாகமா இருக்கு. நான் அந்த பெஞ்சில் போய் ஒரு 5 நிமிஷம் ஓரமா போய் தூங்க போ. சார், எனக்கு தூங்கலாம் வேண்டாம் சார். வேற என்ன வரும்? சார், 15 ரவுண்டு நான் அடிச்சிட்டேன் சார். ரொம்ப தாகமா இருக்கு. நான் அந்த பெஞ்சில் போய் ஒரு 5 நிமிஷம் ஓரமா போய் தூங்க போ. சார், எனக்கு தூங்கலாம் வேண்டாம் சார். எனக்கு தயா, அந்த ஓடி போட்டிருக்கான்ல. எஸ் சார். அவனா? இல்ல சார், இது அவன் இல்லை.
கௌதம் தயா கௌதம் என்ன கௌதம், உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சல? யாரு கௌதம்? என்னை விடுங்க. என் பேரு சசி. ஏய், சும்மா வளராது. நீ கௌதம் இல்லனா இந்த ஜர்க்கன் உனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு பயங்கரமா குளிர்ச்சி, ஒருத்தர் என்கிட்ட கொடுத்தாரு. உன்னை பார்த்துக்கோ. என்னாச்சு என்னாச்சு? என்ன? ஒன்னாங்களே. ஏய் பங்கஜ், ஓடா சார், இவன் தான் கௌதம். இவன் செத்துரு, அவனை குணப்படுத்து. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. முடியாது. ஏய் இவனை நீ என்னையா பண்ண? அவனை காப்பாத்தியா? காப்பாத்தின்னு சொல்றல. என் பிள்ளைய நீங்க சரி பண்ணுங்க, நானே இவனை சரி பண்ணிடுறேன். சொல்லுங்க, இஷான் உங்களால சரி பண்ண முடியுமா? ஏன் இஷானோட வாழ்க்கையை உங்களால திரும்ப கொடுக்க முடியுமா? பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். ஆனா இவனை இப்போ நீங்க காப்பாத்தினா மட்டும்தான் உங்களோட கோரிக்கையும் கண்டிப்பா நிறைவேறும். இங்க பாருங்க ப்ளீஸ், அவன் கஷ்டப்படுறான், காப்பாத்துங்க. இன்னும் நேரம் கடத்த முடியாது. ஒரு நல்ல மனுஷனை யோசிச்சு இவனை எப்படியாவது காப்பாத்து. சாரி எஸ்பி, ஒரு அப்பாவா என் பையனுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு ஆர்மி ஆஃபீஸரா உண்மைக்கு இன்னைக்கு துணையா இருப்பேன். ராஜ்தீப், நிமித், அப்புறம் பிரணவ், இவங்க 3 பேரையும் நான் தான் கொன்ன. நானே சரண்டர் ஆக்குறேன். கௌதம், இவனை காப்பாத்து. இப்படி மிருகத்தனமா நடந்துக்காத. நல்லா கேட்டுக்க கௌதம், வாழ்நாள் முழுக்க நீ நிச்சயமா ஜெயில தான் இருக்க போற. என் பையன் இல்லாம எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? பிரணவ், போயிட்டான் சார். ஹிஸ் நோ மோர். இவனை என்ன பண்ண? போதும். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு விஷயத்த செய்ய விரும்புறேன். குணால், 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 குணால் கண்ணை முழிச்சிட்டாரு. ஏசிபி குணால், உன் வைஃப் சபிதா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் சரி. பிரத்யுமனா, இன்னைக்கு என்னோட குணால் உங்களாலதான் குணமானாரு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. என்னம்மா நீ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இது எங்க கடமை. அதோட இவன் என் ஃப்ரெண்டு வேற. இவனை எப்படி நான் சாக விடுவேன்? குணால், நான் உனக்கு செஞ்சது அநியாயம். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு உன் கூட எந்த பகையும் இல்லை, அந்த 3 பசங்களோட மட்டும்தான். ஆனால் எனக்கு பயம் இருந்தது, எங்கே ஒன்றால் என் பிளான் ஃபெயில் ஆகிடுமோன்னு. அதனால தான் நான் உன்னை இப்படி செஞ்சுட்டேன். ஐ ஆம் ரியலி வெரி சாரி. உனக்கு யாரோட வேணா பகை இருக்கலாம் கௌதம், ஆனா யாரோட உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீ பண்ணது மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு. 3 பேரோட உயிரை எடுத்திருக்க. செஞ்ச தப்புக்கு நீ தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ரொம்ப கடுமையான தண்டனை கிடைக்கும் உனக்கு.